இன்னைக்கு நம்ம ஸ்குவிட் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்குவிட் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், ஒரு தக்காளி எல்லாம் நல்லா பொடியாக நறுக்கி நல்லா வதக்கி விட்டுருங்க. ஸ்குவிட் வேகிறதுக்கு 10 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ நம்ம தக்காளி வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடணும். அதோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுறணும். அதிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிடுங்க. ஒரு அரை டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுருங்க. நல்லா தக்காளி மசிஞ்சு வந்ததும் அதில் ஸ்குவிட் ஆட் பண்ணிடலாம். ஸ்குவிட் ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் வதக்குனதும் அதில் 1 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்குவிட் வேக 10 மினிட்ஸ் தான் ஆகும். அதை பார்த்து கரெக்டாக எடுத்துடணும், இல்லைனா அது ரப்பர் மாதிரி ஆகிடும். எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேணாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.